அப்போது தீபக் மெதுவாக அருகில் வந்து உட்கார்ந்தான். ஷர்மி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரச்சனையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னான். அப்போது ஷர்மிளா அவனிடம் ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் தீபக்கின் கண்களில் உண்மை தெரிந்தது. அதனால் அவனை பார்க்கும்போது ஷர்மிளாவுக்கு கோபப்பட தோன்றவில்லை. அவனிடம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள். தீபக்கும் அவள் தூங்கும் வரை அங்கேயே இருந்துவிட்டு அதன் பிறகு வெளியே சென்றான். அடுத்த நாள் காலையில் தீபக் நேரமாகவே எழுந்து எல்லோருக்கும் தனித்தனியாக அவர்களுக்கு பிடித்தவற்றை சமைத்து முடித்தான். ஷர்மிளா இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது காயத்ரி தேவியிடமிருந்து அவளுக்கு போன் வர சரியாக தீபக்கும் அவளுக்காக காஃபியை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தான். டேபிளில் வைத்திருந்த போனை பார்த்து, உன் பாட்டி தான் கூப்பிடுறாங்க என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மி சலித்து கொண்டே கண்களை மூடினாள். சரி, நீ டென்ஷன் ஆகாத, இவங்க கிட்ட நான் பேசுறேன் என்று சொல்லி போனை எடுத்தான். இல்ல வேண்டாம் தீபக், விடு, ரிங் ஆகிட்டே இருக்கட்டும் என்று ஷர்மிளா சொல்ல, பயப்படாத ஷர்மி, எதுவும் ஆகாது, நான் பேசுறேன் என்று போனை அட்டன் செய்து, குட் மார்னிங் பாட்டி, எப்படி இருக்கீங்க என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். அவன் குரலை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்துடன், மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதையே உன்னோட வேலையா வச்சிட்டு இருக்கியா? ஷர்மிளா எங்க இருக்கா? அவ எஸ்பி குரூப்ஸுக்கு கிளம்பிட்டாளா இல்லையா என்று கடுப்பாக கேட்டார். இல்ல, ஷர்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவளால எங்கேயும் வெளியே போக முடியாது என்று தீபக் சொல்ல, அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா கூட பரவாயில்ல, முதல்ல அவளை எஸ்பி குரூப்ஸுக்கு போக சொல்லு. அப்படி மட்டும் அவ போகல, அப்புறம் சிவம் குரூப்ஸ் மட்டும் இல்ல, சென்னையில எந்த கம்பெனிலையும் அவளால வேலை செய்ய முடியாம பண்ணிடுவேன் என்று மிரட்டினார் காயத்ரி தேவி. அதை கேட்டதும் தீபக் கடுப்பாக போனை கட் செய்துவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் செய்தான். அதை பார்த்ததும் ஷர்மிளா பதட்டத்துடன், தீபக் அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற என்று கேட்டாள். ஷர்மி, இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், நல்லா வீட்லயே ரெஸ்ட் எடு, அதுக்குதான் உன்னோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண என்று சொன்னான் தீபக். அதற்கு ஷர்மிளா பயத்துடன் ஏதோ சொல்ல வர தீபக் அவளை சமாதானப்படுத்தி வீட்டிலேயே இருக்க வைத்தான். இன்னொரு புறம் தீபக் போனை கட் செய்ததும் காயத்ரி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் நவீனும் கார்த்திகாவும் நின்று கொண்டிருந்தார்கள். கையில ₹1 கூட இல்லாத பிச்சைக்காரன் பேச பேச போனை கட் பண்றான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று காயத்ரி தேவி கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது கார்த்திகா அவரை பார்த்து, பாட்டி, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று அவரை சமாதானப்படுத்த, டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் இறங்கி போனதும் அவங்களுக்கு கொழுப்ப பாத்தியா என்று கோபமாக கத்தினார். உடனே கார்த்திகா அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்துவிட்டு சோபாவிற்கு அழைத்து சென்று உட்கார வைத்தாள். அப்போதுதான் அவளுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. பாட்டி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆனா அதை பத்தி இப்ப உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். வேலையை முடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றேன், என்ன நம்புங்க. கண்டிப்பா அந்த சேதுபதி ஃபேமிலியோட ராஜா நம்மளோட ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுவாரு என்று நம்பிக்கையுடன் சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றாள். அதை கேட்டு காயத்ரி தேவியும் நவீனும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இன்னொரு புறம் மார்க்கெட்டுக்கு வந்த தீபக் காய்கறிகள் வாங்கி கொண்டிருக்க அப்போது ஆதவனிடமிருந்து கால் வந்தது. போனை அட்டெண்ட் செய்து என்னவென்று கேட்க, சார், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, இங்க உங்களை பாக்குறதுக்காக உங்களோட சிஸ்டர் இன் லா வந்திருக்காங்க என்று சொன்னான். அதை கேட்டதும், என்னது சிஸ்டர் இன் லாவா, யார் அது என்று கேட்க, அவங்க பேரு கார்த்திகான்னு சொன்னாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா என்று சொன்னான் ஆதவன். உடனே, கார்த்திகாவா என்று தீபக் அதிர்ச்சியுடன் தனக்குள் கேட்டுக்கொண்டான். கார்த்திகாவுக்கு தீபக்கை பற்றிய உண்மை தெரியுமா? தீபக்கின் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? எஸ்வி குரூப்ஸுக்கு வந்த கார்த்திகா சேதுபதி குடும்பத்து ராஜாவை பார்த்துவிட்டுதான் செல்வேன் என்று காத்து கொண்டிருந்தாள். ஆதவன் உடனே விஷயத்தை போன் செய்து தீபக்கிடம் சொல்ல, கார்த்திகாவுக்கு உண்மையிலேயே தன்னை பற்றி தெரியுமா, இல்லை எதேர்ச்சியாக தான் வந்திருக்கிறாளா என்று தீபக்கிற்கு தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கும் நேரமும் அப்போது அவனுக்கு வரவில்லை. திடீரென கார்த்திகாவின் பெயரை கேட்டதும் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு நின்றான் தீபக். அந்த பக்கத்திலிருந்து எந்த குரலும் கேட்காததால், சார், நான் என்ன பண்ணட்டும்? கார்த்திகா கிட்ட உங்களோட நம்பரை கொடுத்துட்டுமா என்று கேட்டான் ஆதவன். இல்ல வேண்டாம், அவகிட்ட இப்ப என்னை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு மெரினா ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளை வர சொல்லிடுங்க, நான் அங்க வச்சு அவளை மீட் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் தீபக். உடனே ஆதவனும் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். போன் கட் ஆனவுடன் தீபக் இன்னமும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். ஒருவேளை என்னை பத்தி அவ கண்டுபிடிச்சிட்டாளா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நாடகம் ஆடுறாங்களா என்று அவன் கொஞ்சம் பயந்தான். இன்னொரு புறம் தீபக்கிடம் போனில் பேசியதற்கு பிறகு சிரித்துக்கொண்டே கார்த்திகாவிடம் வந்த ஆதவன், சார், உங்களை இன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு மெரினா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாரு. அவர் இப்போ ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு, ஈவினிங் போகும்போது அப்படியே உங்களையும் மீட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு என்று சொன்னான். அதை கேட்டு கார்த்திகா சந்தோஷத்தில் சிரித்துக்கொண்டே, ஓகே, தேங்க்யூ சோ மச் என்று கிளம்பினாள். வெளியில் வந்த அடுத்த நொடியே கையில் இருந்த வாட்சை பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அதிக நேரம் இல்லை.
அதே சமயத்தில் முதலாக சேதுபதி குடும்பத்து இளவரசனை பார்க்க செல்வதால் டீசென்டாக செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். உடனே அருகில் இருந்த ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்று தனக்கு தேவையான அனைத்து உடைகளையும் வாங்கிக் கொண்டு புது டிரெஸ் மற்றும் மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு நேராக ஆதவன் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றாள். அங்கே சென்றதும் கார்த்திகா படபடப்புடன் ராஜாவுக்காக காத்து கொண்டிருந்தாள். இந்த நல்ல விஷயத்த நான் முதல்ல அவரை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிறேன். அவருக்கு ஷர்மி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் பார்க்கணும்னு சொன்னதும் ஈஸியா ஒத்துக்கிட்டாரு. அவரை வச்சே நாங்க நினைச்சதெல்லாம் பண்றனா இல்லையான்னு பாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அந்த சமயத்தில் ரெஸ்டாரண்டில் யாரும் இல்லை. மொத்த இடமும் காலியாக இருந்தது. 7:30 மணிக்கு இன்னமும் 10 நிமிடங்கள் தான் இருந்தது. அடிக்கடி வாட்சை பார்த்து கொண்டும் தலைமுடியை சரி செய்து கொண்டும் வாசலை பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் செல்ல செல்ல அவளது இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது. சரியாக 7:30 மணிக்கு ஒரு உருவம் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தது. அந்த நபரை பார்த்ததும் கார்த்திகா வேகமாக தன்னுடைய சேரை விட்டு எழுந்தாள். தூரத்திலிருந்து அந்த ஆளின் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அது சேதுபதி குடும்பத்து இளவரசர் தான் என்று கார்த்திகா யூகித்தபடி அங்கிருந்து வேகமாக அருகில் சென்று அவருடைய தோளில் கை வைத்தாள். அவர் திரும்பி பார்த்ததும் கார்த்திகா அதிர்ச்சியில் நின்றாள். ஏனென்றால் எதிரில் தீபக் நின்று கொண்டிருந்தான். கார்த்திகா அதிர்ச்சியுடன், என்ன தீபக், நீதான் சேதுபதி ஃபேமிலியை சேர்ந்தவனா? இல்ல, கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது. இந்த ஜோக்கர் அந்த அரண்மனையில டாய்லெட் கழுவுற வேலைக்கு கூட தகுதி இல்லாதவன். அதுவும் இல்லாம அவன் ஒருவேளை இளவரசனா இருந்தாலும் இங்க எதுக்காக இப்படி அவமானப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும்? அதனால கண்டிப்பா இவன் அந்த இளவரசனா இருக்க முடியாது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபுறம் கார்த்திகா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து தீபக்கிற்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை தன்னுடைய அடையாளத்தை அவள் கண்டுபிடித்து விட்டாளோ என்று பயப்பட ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் கார்த்திகா கோபத்துடன் அவனை பார்த்து, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எந்த தைரியத்துல வந்த? உன்னால இங்க ஒரு காஃபி வாங்கி குடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு பணம் இருக்கா என்று கோபமாக கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். அவளுடைய கோபத்தை பார்த்ததும் தான் தீபக்கிற்கு நிம்மதியாகவே இருந்தது. அப்படின்னா கண்டிப்பா இவளுக்கு இன்னமும் நான் தான் ராஜான்னு தெரியல என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அவளை பார்த்து, நீயே என்ன பார்த்தது இவ்வளவு பதட்டப்படுற? இங்க யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்று சாதாரணமாக கேட்டான் தீபக். உடனே கார்த்திகா பயங்கர கோபத்துடன், நீ என்னோட மூடையே கெடுத்துட்ட. முதல்ல இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த? இங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் உன்னோட மூஞ்சிய கண்ணாடியில பாத்தியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லனா செக்யூரிட்டி கிட்ட கூப்பிட்டு நானே உன்னை வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் மெல்லிய புன்னகையுடன், நான் பக்கத்துல ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்பதான் நீ இங்க உள்ள வரத பார்த்தேன், அதனாலதான் நானும் வந்தேன். இங்க நீ யார பார்க்க போற? வேணும்னா நானும் உன் கூட இருக்கட்டுமா என்று கேட்டான். அவனுடைய பேச்சை கேட்டு கார்த்திகா இன்னமும் கோபத்துடன், உனக்கு என்ன பைத்தியமா? நான் யார பார்க்க போறேன்னு தெரியுமா? சேதுபதி குடும்பத்து இளவரசரை பாக்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அவரோட மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றான்னு சொல்லி ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து போ. இளவரசர் வர டைம் ஆச்சு, அவர் என்ன பாக்குறதுக்காக இங்க வரன்னு சொல்லியிருக்காரு என்று சொன்னாள். உடனே தீபக் கொஞ்சம் கடுப்பாக, என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஊ மூஞ்சிய கண்ணாடியில பாரு. உங்களோட ஃபேமிலியில இந்த கொஞ்ச நாளா என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி போனா நீயும் உன் குடும்பமும் என்ன ஆவீங்க தெரியுமா என்று கேட்டான். தீபக் இப்படி நேரடியாக பேசுவான் என்று அவள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அவனுடைய முகத்தை பார்த்தாலே கார்த்திகாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. நான் உன்னை கடைசியா வார்ன் பண்றேன். நான் கோபப்பட்டு ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிடு என்று சொன்னாள். சரி, நீ எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண மாட்டியே என்று தீபக் சிரித்து கொண்டே கேட்க, ஃபீல் பண்ணணுமா? நீ போனா நான் சந்தோஷம் தான் படுவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்று மீண்டும் கோபத்துடன் பேசினாள் கார்த்திகா. அதை கேட்டு தீபக் எதுவும் பேசாமல் மெல்லிய புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான். கார்த்திகா கோபத்துடன் அவனையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். தீபக் வெளியே சென்றதுமே கார்த்திகா மீண்டும் வாட்சில் நேரத்தை பார்த்துவிட்டு, டைம் அதுக்குள்ள 8 ஆயிடுச்சா? இந்த இடியட் கூட சண்டை போட்டுட்டு நேரம் போனதே தெரியல. சேதுபதி குடும்பத்து இளவரசர் ஏன் இன்னமும் காணோம் என்று புலம்பிக் கொண்டே மீண்டும் சேரில் வந்து உட்கார்ந்தாள். இன்னொரு புறம் தீபக் ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே வந்து ஆதவனுக்கு கால் செய்தான். போனை அட்டன் செய்த ஆதவன், சார், நீங்க கார்த்திகாவை மீட் பண்ணிட்டீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டான். பேசிட்டேன். அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அடுத்த தடவை என்னை பத்தி உங்ககிட்ட யாரும் ஏதாச்சும் கேட்க வந்தா நான் ஊர்ல இல்ல, பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. இந்த கார்த்திகா அந்த அளவுக்கு ஒன்னும் நல்லவ கிடையாது. என்னோட ஒய்ஃபையும் என்னையும் அவமானப்படுத்துறது தான் அவளோட ஃபுல் டைம் வேலையே. இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு ஆதவன் அமைதியாக தலையை ஆட்டியபடி, சாரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் என்று சொன்னான். இட்ஸ் ஓகே. ஆனா இப்போ சிவம் ஃபேமிலிக்கு எதிரா நாம நடவடிக்கை எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. சீக்கிரமே அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்ன தீபக் போனை கட் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக கிளம்பி வீட்டிற்கு சென்றான்.
மறுபுறம் ரெஸ்டாரண்ட்டுக்குள் சேதுபதி குடும்பத்து இளவரசரை பார்ப்பதற்காக கார்த்திகா நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்தாள். நேரம் 11 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதுவரைக்கும் அவளை பார்க்க யாரும் வராததால் பொறுமையை இழந்தாள். ஆனாலும் மனதின் ஓரத்தில் இன்னமும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்போது அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் அங்கே வந்து, மேடம், ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சு. நீங்க ரொம்ப நேரமா யாருக்காகவோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. நீங்க வேணா மேல ரூம் புக் பண்ணிக்கிறீங்களா என்று பணிவுடன் கேட்டான். அதை கேட்டு மீண்டும் வாட்சை பார்த்த கார்த்திகா ஒரு பெருமூச்சு விட்டபடி, இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தாள். வந்ததும் தனது காரில் உட்கார்ந்து கொண்டாள். நேரம் 12 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திகா காத்திருந்து விரக்தி அடைந்து விட்டாள். 7:30க்கு வரேன்னு சொன்னாரு. மணி 12 ஆக போகுது. இன்னமும் அவர் வரல. அவர் மாதிரி ஆளுங்களுக்கு எப்படியும் மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ்னு நிறைய வேலை இருக்கும். அதனால கொஞ்சம் லேட் ஆகலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அதே சமயத்தில் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் காயத்ரி தேவி கார்த்திகாவை நினைத்து ரொம்பவே கவலைப்பட்டார். உடனே அவளுக்கு கால் செய்து, கார்த்திகா, நீ இப்போ எங்க இருக்க? டைம் 12 ஆக போகுது. இன்னமும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க என்று கோபம் கலந்த பதட்டத்துடன் கேட்டார். பாட்டி, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. நான் வர கொஞ்சம் டைம் ஆகும் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். கார்த்திகா எங்கே இருக்கிறாள், யாருடன் இருக்கிறாள் என்று காயத்ரி தேவிக்கு எதுவும் தெரியவில்லை. கார்த்திகா எதுவும் சொல்லாமல் டக்கன போனை கட் செய்தவுடன் காயத்ரி தேவிக்கு இன்னமும் பதட்டம் அதிகமானது. இந்த பொண்ணு என்ன பண்றா? என்னோட பிரச்சனையை தீர்க்க போறேன்னு புது பிரச்சனையை கொண்டு வராம இருந்தா சரி என்றவர் படுக்க சென்றார். இன்னொரு புறம் கார்த்திகா இரவு முழுவதும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே காருக்குள்ளேயே காத்திருந்தாள். ஆனால் அவளை பார்க்க யாருமே வரவில்லை. அடுத்த நாள் விடிந்தது. கார்த்திகா காரை விட்டு இறங்கி கோபமாக சுற்றி பார்த்துவிட்டு ஆதவனின் நம்பருக்கு டயல் செய்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.